கேளீர்! எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கணும்னு இந்த இயற்கையை வேண்டிட்டு நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எங்க ஊர்ல, அதாவது எங்க மாமியார் வீட்டை சுத்தி இருக்கிற அழகான வாழ்வியலை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தா நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஏக்கமாக தாங்க இருக்கு. ஏன்னா நமக்கு கொடுத்து வச்சது சிட்டியில் எப்பவும் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற பிஸி லைஃப் தான். பட் இங்கே வரப்ப இந்த என்விரான்மெண்ட்டை ஹாப்பியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது எங்களோட பாக்குத்தோப்பு தான். அதில் இந்த கை டிராக்டரை வச்சு களை எடுக்கிறாங்க. 2 டேஸாக இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. இதை வந்து ஒரு சால் விட்டு ஒரு சால் தான் ஓட்டுறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த வண்டியை ஹேண்டில் பண்ண முடியும் சர்க்குலர் மோஷனில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்தராக இங்கே என்னென்ன பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்கு தோட்டத்தில் நிறைய வந்து ஊடுபயிர் வந்து போட்டிருக்காங்க. அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், கோவக்காய், பச்சை மிளகா, இன்னும் இந்த மாதிரி நிறைய பயிர்கள் வந்து போட்டு அதில் வந்து நம்ம காய் பறிச்சுக்கிறதா சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சிட்டியில் வந்து மேக்ஸிமம் இப்போல்லாம் மாடி தோட்டம் ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட இப்போ ஏர் பொல்யூஷன் கூட அங்கே இருக்குது. அதனால் அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷான்றது இதுதான். பட் இங்கே இதெல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இயற்கையாகவே வேறு மணத்தக்காளி கீரை இதெல்லாம் வேறு இங்கே முளைக்குது. அதனால் வந்து அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இவங்களுக்கு கிடைக்குது. நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து ஒரு நாள் வந்து உள்ளே வந்து இதுக்குள்ளே என்ன காய் விளைஞ்சிருக்கோ அதை வந்து நம்ம மெனுவாக டிசைட் பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்னும்போது நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சுரக்காய் தான். இது வந்து இந்த சுரக்காய் கொடி. இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அடிபட்டு போயிடும். ஏன்னா அந்த இவர் வந்து களை எடுக்கிற டிராக்டர் ஓட்டிகிட்டு வராரு இல்லையா? ஸோ அவர் அந்த எண்டில் ஓட்டிகிட்டு வராரு, நான் இந்த எண்டில் இதை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அந்த சின்ன இது வந்து விட்டுட்டு இருந்தது. சரி நம்ம பறித்து பார்ப்போம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியவே இல்லைங்க. அது என்ன சொல்கிறது, ஏதேதோ பெரிய விஷயம் சாதிக்கிறோம். இந்த ஒரு சுரக்காயை பிடுங்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க. ஐயோ! நினச்சா ரொம்ப சிரிப்பாக வருதுங்க. இதுதான் அந்த மணத்தக்காளி கீரை நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து அங்கங்கே நிறைய கீரை முளைச்சிருக்கு. ஃபைனலி வந்துட்டு நான் வந்து ஒரு சுரக்காயை பறிச்சுட்டேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் உன்னை விட பெருசாக பறிச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி வந்து காமிச்சாரு. அண்ட் இது வந்து வாழை மரம். இந்த இடத்த சுற்றி நிறைய வாழை மரம் இருக்கும். அஃப்கோர்ஸ் வாழைத்தோப்பு தனியாக இருக்குது. பட் வந்து வாழை மரம் வந்து பர்சனல் யூஸ்க்கு வச்சுருக்கிறது இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. இது வந்து கொய்யா மரம். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா வந்துட்டு ஒரு வாக் போக ஆரம்பித்தோம். இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டு கோமாதாக்கள். அது என்ன சொல்கிறது, சோர்ஸ் ஆஃப் கால்சியம். இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் பாலெல்லாம் கறந்துட்டு அவங்கள வந்து வேறு இடத்துல கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. அதனால் பால் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு அந்த டயர்டில் அப்படி படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. என் வீட்டுக்காரர் அப்படி போய் இன்னொருத்தம் அது எழுந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஸோ இவங்க எல்லாமும் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. வாழை மரம் அகெயின் பார்க்குறீங்க. இது வந்து அது பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுதான் மாட்டுக்கு வந்து ஃபீடாக போடுறாங்க. ரெட்டு, க்ரீனு 2 ஷேட்லேயுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து சோளத்தட்டு அப்படின்னு ஒன்று போட்டுட்ருந்தாங்க, செஞ்சோளத்தட்டுன்னு ஒன்று போட்டுட்ருந்தாங்க. இப்போ இது தான் போட்டுட்ருக்காங்க. தீவனம் அது மாட்டு தட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே கொஞ்சம் உள்ளே இறங்கி போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வழியில் நெடுக்க இருக்கிறது பார்த்திங்களா, பிளாக் கலரில், இதெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுற பைப்பு. இதை தான் வந்து நிலத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பாஸ் பண்ணாங்கன்னா இந்த ஓஸில் வந்து தண்ணி டைரெக்டாக அந்த செடிக்கு வேர்லேயே போயிட்டு சொட்டிகிட்ருக்கும். ஸோ நம்ம ஒரு பிளான்ட்டுக்காக நம்ம போய் தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா தெளிவாக தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வயலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அது வந்து இங்கே குச்சி கிழங்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இப்போ இந்த குச்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்களாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு
மறுபடியும் எப்போ வந்து அத வந்து நடுவாங்களோ, அப்ப இத வச்சு தான் நட்டு மறுபடியும் அந்த செடிய முளைக்க வைப்பாங்களாம். இது வந்து பக்கத்து காட்டுக்காரோட கிணறு. ஆ பார்த்தீங்கன்னா, எப்படி நெறஞ்சிருக்கு பார்த்தீங்களா? கிணறு வந்து இவ்ளோ நெறஞ்சு நான் இப்ப தாங்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள். மஞ்சள் வந்து நம்மளுக்கு தூளா தான் தெரியும். அதிகபட்சம் போனா இந்த தாம்பூலத்துலலாம் வச்சு யாருன்னா ரேரா குடுக்குறாங்க. மஞ்சள் கிழங்கு வச்சு குடுக்குறாங்க. ஆ எப்பாவது அப்பா வந்துட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்ப வாங்கிட்டு வருவாரு. இந்த மஞ்சள் செடி எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. ஆ அது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்படி ஒரு வயல் நெறஞ்சு பார்க்கறது, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க பார்த்தேன். டு பி வெரி ஹானஸ்ட். எங்க ஊர் பக்கம்லாம் மஞ்சள் விளைவிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த காலையில வந்து ஒரு மார்கழி மாசத்துல ஒரு லைட்டா சூரியனோட, நெறைய பனியோட, அப்படியே ஒரு ஊட்டி, கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு வெதரு. அங்க ஓவர் பனியா இருக்கும். பட் இங்க வந்து ஒரு சூப்பரா இருக்குங்க கிளைமேட். காலையில அப்படியே ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸோ நான் இப்ப அந்த மரவள்ளி கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ண நிலத்துல தான் நடக்கிறேன். அந்த இது புடுங்கின இடத்துல கால் வைக்காத, அது உனக்கு கால் ஸ்லிப் ஆயிரும்னு சொன்னாங்க. அதனால பார்த்து கவனமா நடந்தேன். இவர் எங்க வீட்டு காவல் தெய்வம் நம்பர் 1 பேரு வீரா. அ இவர் வந்து நம்பர் 2 பேரு ராமு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு செம பாசக்காரங்க. ஆனா வந்து என்னன்னா, இவரு ஜூனியரு, வீரா தான் சீனியரு. அவருக்கு 6 வயசு, இவரு 1 வயசு தான் ஆகுது. வீராக்கு வந்து 6 வயசு, ராமுக்கு 1 வயசு தான் ஆகுது. இது வந்து எங்களோட கிணறு. அ இந்த மழை டைம்ல வந்து நெறைய தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் கிணறு ஃபுல்லா ரொம்பிடுச்சு. இப்ப தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. அ நம் நம் நான் வந்து டவுன்ல வளர்ந்த பொண்ணு. பெருசா கிணறு அவ்வளோ பார்த்ததில்ல. அப்படியே பார்த்தாலும் அதில தண்ணி பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதுலயும் நெறஞ்சு பார்க்குறதெல்லாம் வாழ்க்கையில நிஜமா பார்த்ததே இல்லங்க. கல்யாணம் ஆகி இங்க வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல கூட நான் இவ்ளோ தண்ணி பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு இந்த டைம் மழை. இது வந்து அந்த பம்புன்னு சொன்னாங்க. அ ஏர் வாங்குற பம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆ அதுக்கப்புறம் அகைன் இந்த இதுவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த மரவள்ளி கிழங்கு வயல்ல இருந்த சொட்டு நீர் பாசன ஓஸ் அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிராப் எப்போ போடுறாங்களோ அதுக்கு வந்து மறுபடியும் இழுத்து விட்டு தண்ணி விடுவாங்க. இது வந்து சீத்தா மரம். நாட்டு சீத்தா மரம்னு சொன்னாங்க. இதில ஏதாவது காய் வருதா? அத நான் சாப்பிட்டதில்ல. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறதில்ல. நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. அத டேஸ்ட் பண்ற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அகைன் நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் பர்சனல் யூஸ்க்காக இருக்கிற வாழை மரம். இதில இருக்கிற பழம், இலை, அ அந்த பூ எல்லாமே நம்மளுக்கு தான். ஸோ மீதி இங்க நெறைய தென்னை மரமும் இருக்கு. இந்த தென்னை மரத்துலேருந்து விழற இந்த ஓலைகள தான் இப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அ மத்ததெல்லாம் வந்து குத்தகைக்கு விட்டாச்சு. அதனால அந்த மரத்துல முளைக்கிற தேங்காய் எல்லாம் வந்துட்டு, அந்த குத்தகைக்காரன் தான் வந்து பறிச்சுட்டு போவான். அது இல்லாம வந்து ஆ எப்போவாவது நம்மளுக்குன்னு ஒரே 1 மரமோ, 2 மரமோ விட்டு வச்சிருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மீதியெல்லாம் அவங்க தான் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆ இதெல்லாம் என்ன மரம் அப்படின்னு நான் கேட்டா, அவரு தெரியலன்ட்டாருங்க. எனக்குமே தெரியாது. அந்த தேங்காய கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ஃபோக்கஸ் கரெக்ட்டா வரல. நம்மகிட்ட அவ்வளோ குவாலிட்டியான கேமரா இல்ல. இதுதாங்க நான் சொன்ன அந்த வாழைத்தோப்பு. இது வந்து ஃபுல்லி ஃபார் பிஸ்னஸ் பர்ப்பஸ். இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே அ நம்ம யாருக்கு சேல் பண்றோமோ அவங்கள சேர்ந்தது. ஆ அஃப்கோர்ஸ் எப்போவாவது எடப்புல தடப்புல ஒரு இலை வேணும் அப்படின்னா நம்ம பறிச்சுக்கலாம். அது தப்பில்ல. பட் அந்த வாழைத்தார் எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த வாழை பூவோட இலை, அந்த தோல் இருக்கு இல்லையா அது. எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து இதில் சோறு போட்டு சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் சைட்லேயும் நிலம்லாம் இருந்துச்சு. பட் அங்கே வந்து மேக்ஸிமம் வேர்க்கடலை இது மாதிரி தான் பயிர் பண்ணுவாங்க. இது வந்து நாவல் பழமரம். நா நாகப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மரங்க இது. இந்த சீசன் வந்துட்டா போதும். இந்த பக்கம் போறவங்க, வரவங்கலாம் வந்துட்டு, இங்க ஒரு ஷீட் பெருசா விரிச்சு வச்சிருப்பாங்க. அதில விழுந்திருக்கும். அத எடுத்து சாப்பிட்டுட்டே போவாங்க. இது வந்து இன்னொரு கொய்யா மரம். இப்ப தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து இன்னும் காய் வைக்கல. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்க பார்க்க போறது தான் வந்துட்டு, லெமன் அ எலுமிச்சை மரம். இந்த எலுமிச்சை மரமும் வந்து இங்க என்னன்னா வந்து நம்மளுக்கு வேலியே கிடையாதுங்க.
நம்ம நிலத்த சுத்தி எங்கேயுமே வேலின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. யார் வேணா, எப்ப வேணா வந்து எத வேணா பறிச்சுட்டு போலாம். அந்த மாதிரி ஒரு அ மனிதர்கள் நிறைந்த ஒரு இடங்க இது. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்லலாம் வந்து கேட்டுருக்கேன். இதெல்லாம் சும்மாவே குடுத்து அனுப்புவாங்க விளையிறதெல்லாம். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொய்யாப்பழம். நம்ம வந்து சிட்டில வந்து தள்ளுவண்டியில கொட்டி வச்சு பார்த்துருப்போம். இல்ல சூப்பர் மார்க்கெட்ல அடுக்கி வச்சு பார்த்துருப்போம். மரத்திலே இப்பதாங்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த நாட்டுக்கோழிலாம் வளர்க்குறோம். அதனோட ஷெட் இது. பட் அவங்க வந்து எங்கள யாரும் கூண்டு போட்டு அடைக்க முடியாதுன்ற மாரி, அவங்க எப்பவுமே ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வந்து தங்குவாங்க. இது வந்து முருங்க மரம். ஆ கீரைலாம் வந்துட்டு அப்படி இருக்குங்க. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா. இந்த சிட்டில வாங்குற கீரைலாம் வந்துட்டு நம்ம ஒரு 40% வரைக்கும் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். பட் இங்க பாருங்களேன், எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு கீரை. அப்படியே சும்மா பச்சை பச்சையா சூப்பரா இருக்கு இல்லையா? இது வந்து ஆலோவேரா. ஆ சோற்றுக்கத்தாழை. நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்றோம். இங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. இது வந்து மாதுளை. மாதுளை செடி. அப்புறம் இது வந்து பப்பாயா. பப்பாளி. இங்க வந்து இத பரங்கி பழம்ன்னும் சொல்றாங்க. ஆ இந்த இடத்த சுத்தி ஒரு 4, 5 ப பப்பாளி பழம் ஆ மரம் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு சும்மா சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டதுல முளைச்சது தாங்க இந்த மரம் எல்லாமே. என்னன்னா வயசானவங்கன்றதுனால இத ரெகுலரா பார்த்து, இதில காய் வருதா, பழுக்குதான்லாம் பார்த்து பறிச்சு சாப்பிடுறதெல்லாம் அந்த ப்ராக்டிஸ்லாம் எங்க மாமனார், மாமியார்னால முடியறதில்ல. இது வந்து கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை செடி தான் பார்த்துருக்கோம். இது மரம். அகெயின் இது வந்து மருதாணி செடி இல்ல. இதுவும் மரம் தான். மருதாணி மரமா பார்த்ததும் நான் இங்க தான். கருவேப்பிலை, மருதாணி எல்லாமே செடின்னு தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. நான் மரமா இங்க தாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வந்து வெள்ள செம்பருத்தி. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எனக்கு பேசிக்கா வெள்ள செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும். நான் தான் அடம் பிடிச்சு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. இது எல்லாமே வந்து அப்படி வீட்ட திறந்து வெளிய வந்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லயே இருக்கக்கூடிய செடி இதெல்லாம். அவ்ளோ அழகா ரம்மியமா இருக்கும் இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு பாரடைஸ்ல இருக்கிற மாரி, ஃபேரி டேல் மாரி இருக்கும் இந்த இடம். இந்த கிளைமேட்ல. வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரெட் செம்பருத்தி. அப்புறம் இங்க வந்து தேங்காய். முன்ன நாள் தான் வந்து அ தேங்காய் குத்தகைக்கு எடுத்தவங்கலாம் வந்து பறிச்சு போட்டு போனாங்க. அதில 1 ஆர் 2 மிஸ் ஆனது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சப்போட்டா மரம். நானும் என்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸு அது இதுன்னு. அது ஒழுங்கா வரல. பட் இப்ப வந்து இது வந்து சப்போட்டா மரம். இப்ப நெறைய காய் இதில வச்சிருக்கு. ஆ அவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். இது மாரிலாம் வந்துட்டு நம்ப எங்கேயாச்சும் வந்து பார்க்க முடியுமா சிட்டில? ஆல்சோ டவுன்ல கூட இந்த மாரிலாம் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரேர். யார் வீட்லயாவது பார்த்தா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அரளி செடி. செவ்வரளி. நம்ம கோயில்லலாம் இப்போ முழம் கணக்குல வந்து வாங்கிட்டு போய் வைக்கிறோம். பட் ஒரு பூ வச்சாலும் சாமி அருள் குடுக்க போறாரு. அதனால வந்து நம்ம வீட்டு வாசல்ல இது அழகா பூத்திருக்கு கொண்டு போய் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் இவரு தாங்க வீட்டோட கிங்கு. ஆலமரம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ வந்து ஒரு ஊஞ்சல கட்டி செம்மையா ஃபன் பண்றோம். அண்ட் ஃபைனலி இவங்க வந்து யாருன்னா, கண்ட்ரி சிக்கன்ஸ். அப்படி வந்து என்னனாலும் இவங்கள வந்து அவ்வளோ ஈஸியா வந்து இது பிடிக்க முடியாது. அப்படி ஒரு இது எங்க வீர வந்து தொரத்தி தொரத்தி வந்து டயர்ட் ஆயிடுறாரு. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேர்ட்ஸ் இவங்க. நல்லா ஃபன் பண்ணுவாங்க. பக்கத்துல அந்த பொட்டக்கோழியோட சேர்ந்து எங்க சேவல் மரங்கள்லாம். அப்புறம் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க. சிட்டிலலாம் பார்க்கவே முடியாது. அது வேற விஷயம். பட் வந்து இது காலையில அப்படி பூத்து அழகா இருக்கும். என் மாமியார் வந்து தலைக்கு தலைவாரி அழகா வச்சுக்கோ இந்த பூவ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. நான் வைக்கிறதுக்குள்ளேயே அது பாதி உதிர்ந்து போயிடும். இது வந்து புறங்கை நாரி. இத தான் நாங்க வந்து வீட்ட சுத்தி ஃபென்ஸ் மாரி வச்சிருக்கோம். இது உள்ளங்கையில வச்சுட்டு அ க மூடி இந்த பக்கம் நீங்க ஸ்மெல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதில ஸ்மெல் வரும். நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இது. இது வந்து நீல சங்குப்பூ. அதுக்கப்புறம் வந்து இது அ பிரம்மகமலம்.
இந்த மாதிரி வந்து சூப்பரான நல்ல மூலிகைகள் இதுவெல்லாம் நிறைஞ்சு இருக்கிற இடம் இது. இது வந்து கோபர் கேஸ் செட்டப். இது வந்து மாட்டு சாணத்த இதில கரைச்சு விட்டோம்னா, அது கீழ இருக்கிற அந்த ப்ராசஸ் ஆயி கேஸா நம்மளுக்கு வந்து வெளிய வரும். அதில தான் நாங்க சமைக்கிறோம். ஓகே. இவ்ளோ இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு என்விரான்மென்ட்ல தான் எங்க மாமனார், மாமியார் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹேப்பியா இருக்காங்க. பட் எங்களுக்கு அந்த குடுப்பினை இல்ல. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ வெரி குட் டே.